அங்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை அங்கை மீடியா நேயர்களுக்காக நாம் வழங்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த அரிப்பு நோய் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நெய்வேலி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கடலூர், திருவண்ணாமலை, பெங்களூரு, ஹைதராபாத்து, அப்புறம் இந்த கப்பல் துறைமுகங்கள் இருக்கிற பகுதி, அப்புறம் இந்த மிஷினரி சாமான்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது ஃபேக்ட்ரி இருக்கிற பகுதி, இப்படி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இந்த ஸ்கின் டிசீஸ் அதிகமாக பரவுது. தயவுசெய்து இதை பார்க்குற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், அல்லது சமூக நல ஆர்வலர்களாக இருக்கட்டும், உங்கள் அனைவரையும் நான் இந்திய குடிமகனாக கையெடுத்து கும்பிடுறேன், வணங்குகிறேன். நாம் எல்லாமே கடந்து போயிடுறோம். அப்படி கடந்து போகிறதில்ல. இந்த அரிப்பு நோய் அரிப்பு, தடிப்பு, அலர்ஜி, சொரியாசிஸ், படர்தாமரை, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி, இது எல்லாம் கக்கூஸ் படை, இது எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி ஏகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஏன் உங்கள்கிட்ட இதை கோரிக்கை வைக்கிறேன்னா, நாளைக்கு உங்கள் வீட்டு குழந்தைக்கு கூட இந்த நோய் வரக்கூடும். அதனால் இது எங்கேருந்து பரவுது அப்படின்னா, வண்டி கடைகள், அசைவ கடைகள், அசைவ ஓட்டலு, குப்பைகள், சுத்தமான நீர் இல்லாதது, அதே போல் சுத்தமான சாக்கடை இல்லாதது, அப்புறம் பெரிய பெரிய மாலெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு மறுபடியும் நான் வணக்கம் சொல்கிறேன். பெரிய பெரிய மாலெல்லாம் நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள். அங்கே இருக்கிற மாலு, பெரிய பெரிய தேட்டரு, பெரிய பெரிய கல்யாண மண்டபம், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் 50 கடன் 100 கடன் கட்டியிருப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள லெட்டின் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும். இதை சொல்கிறதுக்கெல்லாம் நான் வெட்கப்படலை. இதெல்லாம் சனங்களுக்கு நாம் நல்லது செஞ்சு கொடுக்கலைன்னு நீங்கள் தான் வெட்கப்படணும், இதை பார்க்குறவங்க. அதனால் நல்லா கேட்டுக்குங்க. பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய கடை, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், பெரிய பெரிய மண்டபம்னு கட்டி அங்கே இருக்கக்கூடிய லெட்டின் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ அங்கே ஸ்கின் டிசீஸ்க்கான, தோல் நோய்க்கான கிருமிகள், தொற்று நோய்கள் அதிகமாக இனப்பெருக்கமாகுது. அங்கே ஒரு சுத்தம் இல்லை, அங்கே ஒரு பெனாயில் குடிக்கிறது இல்லை. இதெல்லாம் அதிகாரிகள் இதை ஒரு சட்டமாக பாஸ் பண்ணணும். கலெக்டராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த சமூகத்தில் ஆர்வம் இருக்குது, அக்கறை இருக்குது. ஏன் இதை நாம் அங்கை மீடியா மூலம் சொல்கிறோம்னா, இதை கடந்து போகிறதுனால நம்ம ஊசி மருந்து மாத்திரைன்னு தேடி 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 போய் இந்த சமூகத்தை ஒரு சவக்குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி தள்ளிடுறோம். குழந்தைக்கு வந்துடுது, கணவனுக்கு வருது, புருஷனுக்கு வருது. இதையெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி நாங்கள் சமூக சிந்தனையோட சித்தர்கள் வழிபடி என்ன சொன்னாங்க, எங்களுடைய கனகமட்டி ஐயா வழிபடி, 18 சித்தர்கள் வழிபடி, எங்களுடைய மூதாதையர்கள் வழக்கப்படி நான் ஒரு சித்த மருத்துவமாக படித்து சித்தா டாக்டராக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு ஏதேனும் நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த 15 வருஷமாக ஆய்வு பண்ண ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, இந்த தோல் நோய் அதிகமாக பரவுது. இதை கடந்த 7 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த தோல் நோய் பரவி வருவதனால பெரிய பெரிய பாதிப்புகள் வருது. ஒரு பப்ளிக் குளத்துல போய் குளிப்பாங்க, ஒரு கோயில் குளத்துல போய் குளிப்பாங்க, ஒரு பெரிய வாட்டர் டேங்கில் போய் குளிப்பாங்க, ஒரு ஆறில் குளிப்பாங்க, ஒரு ஊர் குளத்துல குளிப்பாங்க. இவங்களுக்கு சொரியாசிஸ், இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருந்தால் அவங்களுக்கே தெரியாமல் குளிச்சு விட்டுருவாங்க. அங்கே குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்துடும். அதனால் அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு விழிப்புணர்வான வீடியோவாக இதை பதிவிடுறேன். இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணி இப்போ கடந்த 5 வருஷமாக இந்த விஷக்கடிகளுக்கும், அதாவது பூராங்கடி, வண்டுக்கடி, தேல்கடி, எலிக்கடி போன்ற விஷக்கடிகளுக்கும் மருந்து கொடுக்குறோம். அதே போல் இந்த தோல் நோய்களுக்கு அரிப்பு, தடிப்பு, அலர்ஜி, படர்தாமரை, கக்கூஸ் படை, ஆரம்ப நிலை வெண்பிள்ளை, இதை எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பூரில் வச்சு இதை நாங்கள் கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்குறோம். திருப்பூரில் அவினாசிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி, அந்த திருமுருகன் பூண்டியில் சூர்யா நகர்னு கேளுங்க, ஆட்டோ கார்ட்டை கேட்டிங்கன்னா கொண்டு விடுவாங்க. தயவுசெய்து உங்களுக்கு யாருக்கேனும் இந்த அரிப்பு, தடிப்பு, அலர்ஜி இருந்தால் எங்கள் இடத்துல அமாவாசை அன்னைக்கு இந்த கஷாயத்தை கொடுத்து நீங்கள் பூர்ண பலன் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கை மீடியாக்காரரு மூலமாக கேட்டுக்கிட்டாங்க என்கிட்ட ஐயா நீங்கள் சென்னை மக்களுக்கும் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் மீண்டும் அங்கை மீடியாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். விரைவில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாம் சென்னையில் அனைத்து விதமான ஸ்கின் டிசீஸ் குணமாகிறதுக்கு இலவசமாக மூலிகை கஷாயம் தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.